ரிஷப லக்னமாக இருக்கும் பட்சத்தில் லக்னாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வைரம், சுக்கிரனுக்குரியவர். ஸோ வைரத்தை நீங்கள் அணியும் போது 5ஆம் இடத்ததிபதியும் கவனிக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நடுவில் வந்து பச்சைக்கல் வச்சு 2 பக்கம் வைரம் வச்சு வலது கை சுண்டு வரல வெள்ளியில தான் போடணும். இப்போ என்கிட்ட நான் வந்து பெரிய பணக்காரர், நான் வெளியில போடலாம்னா வெளியில தான் போடணும். ஸோ இது வந்து இதுதான் விதிமுறை. அப்போ வெளியில போடணும். ஸோ டைமண்ட் வெளியில போடுன்னு சொல்ற முதல் இது நான் இப்பதான் கேள்வி. இல்ல நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்ட்ராலஜிக்கல் பர்பஸ், ஆர்னமெண்டல் பர்பஸ் ரெண்டு இருக்கு. ஆர்னமெண்டல் பர்பஸ்னா வந்து உங்களுடைய கோல்டு நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கீங்க. அஸ்ட்ராலஜிக்கல் அந்த இம்பாக்ட் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு மாதிரி நிறைய நகை கடையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்னன்னா, சார் இது மாதிரி கடைகள்லாம் பார்த்தேன், அந்த கற்களை வாங்கி போட்டு நல்லா இல்லைங்களா சார், நீங்க சொன்னீங்களேன்னு வாங்கினது. நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா நகை கடையில விற்கிறது எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்டோட தான் வரும். என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ எமரால்டே எடுத்துக்கங்களேன், பியூர் எமரால்டு, நேச்சுரல் எமரால்டுன்னா சர்டிஃபிகேட்டில் போட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா அது நேச்சுரல் எமரால்டுன்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, ஸோ நிறைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணி சர்டிஃபிகேட் போட்டுறாங்க. ஆனால் அது கிறிஸ்டலைஸ் ஆகிருக்கா, கிறிஸ்டலைசேஷன் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ குவாட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, குவாட்ஸ் வாட்சஸ்ன்னு சொல்கிறோம். இந்த குவாட்ஸ்னா என்னமோ நினச்சிட்டு இருக்கோம். குவாட்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, கழுத்தில் போட்டிருக்க நம்ம ஸ்படிக மேலே தான் ஸ்படிகம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் குவாட்ஸ். அது கிறிஸ்டலைசேஷன் ஆனதுக்கு பிற்பாடு அது ஒரு பீட் ஒன்று வரும். அந்த பீட்டு தான் இந்த கடிகாரத்தில் துடிப்பாக மாறுது. ஸோ அந்த குவாட்ஸ் வாட்சஸில் அதை யூஸ் பண்ணுறதுனால இந்த கிறிஸ்டல்ஸுக்கு எல்லாமே இந்த துடிப்பு இருக்கிறதுனால அந்த துடிப்பு வர்றதுக்கு முன்னாடியுமே இவங்க வெட்டி எடுக்கும்போது அது நேச்சுரல் எமரால்டு தான். பட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அந்த துடிப்பு இல்லாமல் இருக்கும், அதில் அது உயிர்ப்பு சக்தி இருக்காது. நகைக்கடையில் வைக்கும்போது என்ன பண்ணுவாங்க, நேச்சுரல் எமரால்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கிறிஸ்டலைசேஷன் ஆயிருக்கா அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஜிம்மாலஜிஸ்ட் கிடையாது. ஸோ கிறிஸ்டலைசேஷன் ஆகாததுனால தான் நிறைய விஷயங்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க விற்கிறது எல்லாமே ஆர்னமெண்டல் பர்பஸுக்காக வாங்குறாங்க. நீங்கள் வாங்குறது அஸ்ட்ராலஜிக்கல் பர்பஸாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து தகுந்த நபர்கள்ட்ட வாங்குறது தான் நல்லது. ஸோ நகைக்கிழமைகளை போய் வாங்குறதுங்கிறது நீங்கள் ஆர்னமெண்டல் பர்பஸுக்கு வாங்கிக்கிங்க, அஸ்ட்ராலஜிக்கல் பர்பஸுக்கு வாங்காதீங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஈவந்தோ வந்து அவங்க சர்டிஃபிகேட்டோட கொடுத்தாலும் கூட கிறிஸ்டலைசேஷன் ஆயிருக்காதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. கிறிஸ்டலைசேஷன் ஆகலைன்னா அந்த துடிப்பு இல்லைன்னா அது வெறும் வேலை செய்யாது. ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிறது.